நிறைவு செய்தியாக உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டிருக்கு. இதை பாரத பிரதமர் மோடி அவர்கள் கையில் எடுத்த பிறகு இது சர்வதேச அளவில் போயிடுச்சு. உலகம் முழுக்க நேற்றைய தினம் அது கொண்டாடப்பட்டிருக்கிறது. ஆனா இந்தியாவுக்குள்ளேயே நாகாலாந்து அப்படிங்கக்கூடிய அந்த மாநிலத்துல அது கொண்டாடப்படவில்லை. ஏனென்றால் அது சண்டேல வந்துருச்சு. சண்டேங்கிறது மாஸ் ப்ரேயர் பண்ணக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் போய் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால 21ங்கிறத 22ஆ நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசே வேறு வழி இல்லாமல் பணிந்து அதை இன்னைக்கு தான் அவங்க செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நடந்திருக்கு. உலகம் முழுக்க வேணால் நீங்கள் ஒரு டேட்டில் வச்சிக்கலாம், ஆனால் அது இங்கே செட் ஆகாதுப்பா அப்படின்னு நாகாலாந்து அரசு வேறு வழி இல்லாமல் 22 இன்னைக்கு கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு தொடக்கம் தான். என்ன தொடக்கம்னா, ஒரு பிரிவினைவாதத்திற்கான ஒரு தொடக்கம். அதாவது தேசம் முழுக்க நீ ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அதை நான் ஏன் செய்யணும்? எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த மதம் தான் முக்கியம். இப்போ நீங்கள் மதச்சார்பற்ற அரசாங்கம், இந்தியா என்பது மதச்சார்பற்ற அரசாங்கம். இப்போ இந்த சு அண்ணா வெங்கடேசன் வந்தே மாதரம் ஏன் பாடக்கூடாது? அது ஒரு சில மதத்தினவர்களை காயப்படுத்துகிறது. அவர்கள் இந்த தேசத்தை கடவுளாக பார்க்க மாட்டார்கள், அவன் மண்ணா கூட பார்க்க மாட்டானுங்கிறது எங்களுக்கும் தெரியும். அவர் சொல்கிறார்ல, அதே மாதிரி அங்கே நாகாலாந்தில் இருக்கிறவன் நாங்கள் கிறிஸ்துவத்தை தான் நாங்கள் எடுத்துக்கிறோமே தவிர உங்களுடைய இந்திய அரசியலமைப்பை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். நீ ஒரு முடிவு எடுத்து சர்வதேச யோகா தினம் UN அறிவித்து அதை 162 நாடுகள் வேணாலும் அதை கொண்டாடட்டும், எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு அந்த மீட்பர் அவருக்கு நாங்கள் அன்று பூசை செய்ய வேண்டும், அதற்கான ஆராதனைகளிலே நாங்கள் ஈடுபட வேண்டுமே தவிர யோகாலாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. அதாவது இவன் சர்க்குலரே அனுப்புகிறான் ஸ்கூலுக்கு, நீங்கள் யூ ஷுட் நாட் ஃபோர்ஸ் எனி ஸ்டூடெண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் ஆன் தட் பர்டிகுலர் டே ஃபார் தட் ஈவெண்ட், யோகா ஈவெண்ட்டில் கலந்துக்கங்க அப்படின்னு சர்க்குலர் அனுப்பாதீங்க, அனுப்பதை வாபஸ் வாங்குங்கிறான். அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அந்த ஒரிஜினல் சர்க்குலர் இது மத்திய அரசு அனுப்பிச்சிருக்கோம்ல, யோகா டேல என்னென்னலாம் பண்ணணும், நீங்கள் டேக் பண்ணணும், யாரெல்லாம் டேக் பண்ணி ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துக்கணும், எந்தெந்த இடத்துல இந்த ஈவெண்ட் நடத்தணும் அப்படின்லாம் ஒரு இது அனுப்பிச்சிருக்காங்க, சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஒரிஜினலுதே வாபஸ் வாங்கடா, நீ எப்பட்றா சண்டேன்னு தெரிஞ்சு எப்பட்றா நீ யோகா டே கொண்டாடலாம் அப்படிங்கிறான் காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் தான் பாராளுமன்றத்துக்கு வந்தாலும் வரான்னுச்சிங்க ராகுல் காந்தி. இந்த நாட்டிற்கு எது தெரியுமா? பகவத்கீதையோ அதுவோ இதுவோ கிடையாது, சனாதனமோ கிடையாது, மனுஸ்மிருதியோ கிடையாது. இந்த இருக்கு பார், இந்த 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 புக்கு இருக்கு பார், அந்த புக்கில் என்ன இருக்குன்னு பிரித்து காட்ட சொன்னாங்க, கடைசி வரைக்கும் அவன் காட்டல. ஆனால் அதுதான் கான்ஸ்டியூஷன் புக்குன்னு சொல்லி ஒன்று காட்டிட்டு ஒரு பெருசு ஒரு டைரி, கையடைக்க டைரி ஒன்று எடுத்து காட்டிட்டு இதுதான் நம்மளை வழிநடத்துகிறதுன்னா, இப்போ நாகாலாந்துக்கு அதுதான் வழிநடத்துதா இல்லை பைபிள் வழி நடத்துதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. இப்பொழுது நாகாலாந்தில் இங்கே தொடங்கி இருக்கக்கூடிய இந்த விஷயம் இதே அளவிற்கு அதிகமாக இருக்கக்கூடிய பக்கத்தில் மிசோரம் இருக்கு. மணிப்பூரில் 42% மேலே கிறிஸ்தவர்கள் வர ஆரம்பிச்சாச்சு. இனிமே அருணாச்சல் பிரதேச அதே நாளில் கொண்டாடி இருக்கான், மணிப்பூர் அதே நாளில் யோகா கொண்டாடிருக்கான். பாக்கிய நாட்டுகள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் பாக்கிய பகுதிகள்லையும் அந்த கிறிஸ்துவம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இதே நான் அடுத்த முறை ஃபாலோ பண்ணுறேன்னு தொடங்கிட்டா என்ன பண்ணுவீங்க? இது முளையிலே கிள்ளி எறியணும். இது என்ன காரணம்னு இப்போ எந்த அளவுக்கு இவங்க இருப்பாங்கன்னா, ஏபிவிபியில் இருந்தவங்க முக்கியமான பொறுப்பில் இருந்தாங்க, சங்கத்தில் முக்கியமான பொறுப்பில் இருந்தவங்க சடகோபன் நாராயணன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்கார். அதை படித்தோடனே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இதே இந்த நாகாலாந்தில் தான் முக்கியமான அந்த புண்ணிய நதி அங்கே இருக்குது. இந்தியா பொறுத்தளவு எல்லா மாநிலங்களையும் வாஜ்பாயோடைய அஸ்தியை கரைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்சார்ஜ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அப்பொழுது கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் கரைச்சாங்க, ராமேஸ்வரத்தில் ஒரு அரசியல் தலைவர் கரைச்சாங்க. அவருடைய அஸ்தி கமலாலயத்தில் வைத்து பூஜிக்கப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பல இடங்களில் இந்தியா முழுக்க கரைக்கப்பட்டது. நாகாலாந்தில் கரைக்கக்கூடாதுன்ட்டான். யார் சொன்னா? அங்கே இருக்கக்கூடிய டயசிஸ். காரணம், இவர் இந்துத்துவா இதே இருக்கக்கூடிய ப்ரொபகேட் பண்ண ஒரு கட்சியுடைய தலைவர்ப்பா. அவர் இந்த நதியிலெல்லாம் அவருடைய சாம்பல்லாம் இங்கே கரைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது யார்? கவர்மெண்ட் சொல்ல, அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபை சொன்ன உடனே அந்த அரசாங்கம் செய்யலை அப்படின்னா, ஒரு நேரத்தில் ராஜீவ்காந்தி இந்த நார்த் ஈஸ்டில்
ஆட்சிங்கிறது இப்ப இவங்க பையன் சொல்றாருல கான்ஸ்டியூஷன் படி, அவர் சொன்னது பைபிள் படி இங்கு ஆட்சி நடக்கும் அப்படின்னு தான் பிரச்சாரமே பண்ணார் ராஜீவ்காந்தி. இப்ப ராகுல் காந்தி நமக்கு கிளாஸ் எடுக்கிறார், நீங்கள் கான்ஸ்டியூஷன் தான் இங்க எல்லாமே அப்படிங்கிறார்னா காங்கிரஸ் எவ்வளவு கேவலமாக ஒரு பிரிவினையும் மத சார்போடு செயல்படுகிறது. அவர்களை இயக்குவது வாட்டிகன் தான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ நாகாலாந்தில் நடந்தது நாளைக்கு தமிழகத்தில் நடக்காதுன்னு எப்படின்னு சொல்லுவீங்க? ஏன்னா உங்களுக்கே தெரியும், ரீசெண்டாக சபாநாயகரை வச்சு எப்படி அந்த சபை கொண்டாடியதுன்னு பார்க்குறோம். நம்முடைய பைபிளில் இருக்கக்கூடிய வசனங்களை எல்லாம் சட்டசபையில் ஒழிக்கும் என்று நாம் என்றாவது ஒரு நாள் யோசித்திருக்கிறோமா? நமக்கு வழி நடத்திய ஒரு சபையே வழி நடத்திய ஜேசிடி பிரபாகர் என்று சபாநாயகராக இருக்கிறார், உச்சபட்ச அதிகாரத்தோடு இருக்கிறார். பீட்டர் அல்போன்ஸ் சொல்லலையா, நாம் அவங்களுக்கு என்னென்னலாம் நம்மளால் சாதித்து கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் இந்த அரசிலிருந்து சாதித்து பெற வேண்டும் அப்படின்னு இதே பீட்டர் அல்போன்ஸ் தான் சொல்றார். ஜேசிடி பிரபாகர் அவர் சர்ச்சு சண்டையானா அவர் சர்ச்சில் தான் இருப்பார், முழு ஆராதனையிலும் சர்ச்சுக்கு போகக்கூடாதுங்கிறது நம்மளுடைய கருத்து இல்லை, ஆனால் அதை நாங்கள் செயல்பாட்டுக்கும் கொண்டு வருவோம் அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னா நாளைக்கு தமிழகத்திலையும் அதே போன்ற ஒரு நிலை வராது. ஜோசப் விஜயின் தலைமையில் கீழ் இயங்கக்கூடிய ஆட்சியிலையும் இப்படி நடக்காதுன்னு உங்களால் சொல்ல முடியுமாங்கிறது தான் நேயர்களிடம் ஒரு கேள்வியாக கேட்கிறேன். நாம் இதையெல்லாம் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும், உள்துறை அமைச்சகம் கவனிக்கணும். சர்க்குலரையே திரும்ப பெற வேண்டும் அப்படின்லாம் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா அங்கு பிரிவினவாத கும்பல் எந்த அளவுக்கு, ஏற்கனவே ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி பங்களாதேஷில் போகிறதுக்கு காரணமே மிசோரம், மியான்மரில் இருக்கக்கூடிய சில பகுதிகள், பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கிறிஸ்துவ நாடாக தனி நாடாக உருவாவதற்கான வேலையை அமெரிக்கா டீப் ஸ்டேட் செய்தது. அதை எதிர்த்தார் ஷேக் ஹசீனா. அதனாலதான் மாணவர்கள் போராட்டங்கிற பேர்ல பங்களாதேஷ்ல பெரிய கலவரத்தை நடத்தி அதுல வேற வழி இல்லாம இராணுவத்தினர் துப்பாக்கி சூடு நடத்தி அந்த துப்பாக்கி சூட்டின் மூலமாக இன்னும் பல போராட்டங்களை தூண்டிவிட்டு அமெரிக்கா இப்பொழுது ஆட்சியே இழந்து அவர் இந்தியாவில் உட்கார்ந்துருக்கார். இது ஏதோ சின்னதா நீங்க ஒரு விஷயத்தை எதிர்த்தாரு, கடைசியில் அவர் பதவியே போச்சு. அதே போல இப்போ விட்டுட்டு தும்ப விட்டு வாழை பிடிக்கிறதுங்கிறது மாதிரி இன்னைக்கு யோகா டே, அவனுக்கு ஏதோ ஒத்து வரல போல இருக்கு, அடுத்த நாள் பண்றான் போல இருக்கு அப்படின்லாம் ஓடக்கூடாது. இது ஆரம்பத்திலே என்ன இதோடைய ரூட் காஸ் என்னங்கிறத கண்டுபிடித்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய பார்வை.